கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ETS ஐயா அவர்களையும், பள்ளி தாளாளர் அவர்களையும், முதல்வர் மற்றும் நிர்வாக அலுவலர் அவர்களையும், பெற்றோர்களையும், ஆசிரியர்களையும் மற்றும் பள்ளியின் பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளியின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்துடன் உரையை தொடங்குகிறேன். பாரதி பள்ளி. நமது பாரதி பள்ளி 1988ஆம் ஆண்டு மாரியம்மன் கோவில் பட்டுநூல் காரத்தெரு நடராஜர் மடத்தில் துவங்கப்பட்டது. பெற்றோர்களின் பேராதரவோடு 38 ஆண்டு காலமாக சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. விருதுகள். நம் பள்ளி மழலையர் கல்வி சங்கம் சார்பாக பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளது. இங்கு பயின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி வருகிறார்கள். நோக்கம்: இங்கு பயிலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வலுவான அடிப்படை கல்வியை கற்றுத் தருவதே எங்களின் நோக்கமாகும். சிறந்த அடிப்படையே சிறப்பான வாழ்வுக்கு வழிவகுக்கும். Today learners, tomorrow leaders. மேற்கொண்ட வாக்கியத்திற்கேற்ப சிறந்த பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களின் வெற்றிக்கான பாதையை அமைத்து தருவதே எங்களது உயரிய நோக்கமாகும். பள்ளியின் சிறப்பு அம்சம்: குழந்தைகளுக்கு ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாது சிலம்பம், கராத்தே, பரதநாட்டியம், ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்மார்ட் கிளாஸ், கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஆகியவற்றை கற்றுத் தருகிறோம். குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. சுத்தமான குடிநீர் வழங்கி வருகிறோம். குழந்தைகளுக்கான விளையாட்டு திடலும் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் தனித்திறன் அறிய அவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, எழுத்து பயிற்சி போட்டி, விளையாட்டு போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகிறோம். மேலும் அவர்களின் தனித்திறன் வெளிப்பாடாக ஸ்டார் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக், சயின்ஸ் எக்ஸ்போ, சில்ட்ரன்ஸ் டே, கான்வொகேஷன் டே மற்றும் ஆனுவல் டே நடத்தப்பட்டு வருகிறது. விதிமுறைகள்: LKGயில் சேர்வதற்கு ஜூன் மாதத்தில் 3 வயது நிரம்பி இருக்க வேண்டும். பள்ளியில் சேரும் பொழுது குறிப்பிடும் பெயர் மற்றும் பிறந்த தேதி பின்னர் எக்காரணம் கொண்டும் மாற்றம் செய்ய இயலாது. குழந்தைகளை உரிய நேரத்தில் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். முன் அனுமதியின்றி விடுப்பு எடுக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணங்களினால் வர இயலாவிடில் குழந்தை பள்ளிக்கு வரும் பொழுது பெற்றோரும் உடன் வந்து உரிய காரணத்தை தலைமை ஆசிரியரிடம் தெரிவிக்க வேண்டும். குழந்தைகள் தினமும் யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், பெல்ட் மற்றும் டை கட்டாயம் அணிந்து வர வேண்டும். தொடர்ந்து 5 தினங்களுக்கு மேலோ தேர்வு நாட்களிலோ விடுப்பு எடுத்தால் மருத்துவ சான்றிதழ், டாக்டர் சர்டிபிகேட் அவசியம் வழங்க வேண்டும். தேர்வு நாட்களில் விடுமுறை எடுத்தால் மீண்டும் எக்காரணம் கொண்டும் தேர்வு நடத்திட இயலாது. பெற்றோர்கள் தினமும் டைரியை பார்த்து குழந்தைகள் வீட்டு பாடங்களை செய்யும்படி பார்த்து கொள்ள வேண்டும். டைரியில் கையொப்பமிட்டு அனுப்ப வேண்டும். டைரியில் முகவரி மற்றும் தொலைபேசி எண்களை தெளிவாக குறிப்பிட வேண்டும். குழந்தைகள் விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து வருவதோ பொருட்களை கொண்டு வருதலோ கூடாது. காணாமல் போனால் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஒவ்வொரு பருவத்தேர்வு முடிந்த பின் குறிப்பிடும் தேதியில் பெற்றோர்கள் நேரில் வந்து மதிப்பெண் அட்டையில் மார்க் ஷீட் கையொப்பமிட வேண்டும். பள்ளியில் நடைபெறும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களில் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். முகவரி மற்றும் தொலைபேசி எண் மாற்றப்பட்டால் உடனே பள்ளி அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். பள்ளி நேரம் காலை 9:20 முதல் மதியம் 12:40 வரை, மதியம் 1:20 முதல் மாலை 3:40 வரை. நன்றி. I am very happy to share with you in this occasion. We are upgraded. We are upgraded up to 8th standard with one and only your support. இந்த வருடம் முதல் நாம் தொடக்க பள்ளியிலிருந்து நடுநிலை பள்ளியாக
நடைபெறுவதற்கும் செயல்படுவதற்கும் முக்கிய முழு காரணம் நீங்க தான். பெற்றோர் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இது 38 வருஷம், 38வது வருடத்துல நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கரஸ்பாண்டன்ட் சாரோட முழு கவனமும் முழு கடமையும் எப்பவுமே என்னன்னா அடிப்படை கல்வியை தரமாக கொடுக்கணும். நம்ம நிறைய போகணும், 10th வரைக்கும் போகணும், 12th வரைக்கும் போகணும் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குற கல்வி 5ஆம் வகுப்பு வரை இருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதுதான் பேஸ்மெண்ட், அடித்தளமே இதுதான். அப்படிங்கிறப்ப அது எந்த விதத்துலையும் நம்ம வந்து கொண்டு போகிறத வந்து சிறப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற முழு காரணம் இருந்ததுனால தான் இத்தனை வருடமா நம்ம வந்து 5th வரைக்கும் இருந்தோம். காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப நம்ம வந்து என்ன பண்ணோம், அடிப்படை கல்விங்கிறதே ஒரு 8th வரைக்கும் ஆல் பாசங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேசிஸ்ல என்ன, இது எல்லாமே அடிப்படை கல்வி தான். ஸ்கூல் எஜுகேஷனே அடிப்படை கல்வி தான். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம 8th வரைக்கும் இந்த வருடம் முதல் நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்ல 70% அப்படிங்கிறது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். பேலன்ஸ் இருக்க ஒரு 4 வருஷம் தான் வெளியில வந்து ஒரு 9th 10th 11th 12th வர போறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட முழு திறமையும் இங்கே தான் நாங்கள் அவங்களை எழுச்சியாக காட்ட போகிறதும் அவங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் நாங்கள் தான் உறுதுணையாக இருப்போம். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கடமை. நாங்கள் 38 வருடமாக நாங்கள் வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்தோமோ அதற்கும் மேலே நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாது, எல்லாருக்குமே தெரியும். மாற்றங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிற தன்மை உடையது, அதனால தான் அது வந்து மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம் எல்லா விஷயத்துலையும் தேவை, எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா இடத்துலையும் மாற்றங்கிறது தேவை. நம்ம கல்வியில என்ன மாற்றம் கொடுக்கலாம், கல்வியில மாற்றத்தை விட புதுமையை கொடுக்கலாம். கல்விங்கிறது ஒரு அழியா செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கல்வியில என்னெல்லாம் புதுமையை கொடுக்கலாம், என்ன 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று கல்வியை கற்றுக் கொடுக்கறது ஒன்று இருக்கு, கல்வியை பயில்வது. இந்த 2 விஷயம் தான் கற்றுக் கொடுக்குறோம், அதை வந்து படிக்க போறாங்க. ஸோ அதில் புதுமை அப்படிங்கிறது என்னன்னா அது எப்படி எளிமையாக கொடுக்கணும். ஸோ இத்தனை வருஷம் அனுபவத்தில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எளிமையாக கொடுக்கணுங்கிறத ஒவ்வொரு விதமாக நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். அதில் இப்போ இந்த ஸ்மார்ட் எஜுகேஷன் ஸ்மார்ட் கிளாஸஸ் ஒரு 4-5 வருஷமாக நம்ம ஸ்கூலில் இருக்கு. ஸோ இந்த பேசிஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத எப்படி அவங்க எளிமையாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா குவாலிஃபைடு ஸ்டாஃப். ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தால் தான் ஒரு நல்ல மாணவர் நல்ல ஒரு ஊரையே கொண்டு வந்து கிட்டத்தட்ட உருவாக்க முடியும். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், நல்ல தரமாசிரியர் இருந்ததுனால தான் எங்கள் ஊரில் எல்லாம் போய் நல்லா படித்தாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நம்ம பள்ளியிலையும் என்னென்னா நிறைய படிச்சு நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்களில் இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க, சார் எங்களுக்கு வந்து டுட்டோரியல் சென்டர் ஆரம்பிச்சாங்க, டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சாங்க, இதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், இந்த அளவுக்கு வந்து நாங்கள் இந்த ஒரு நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர்கள் இருந்தால் தான் செயல்பட முடியும்னால நாங்கள் எப்போவுமே we always only have the qualified staff. நம்ம கிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து குவாலிஃபைடாக மட்டும்தான் இருப்பாங்க. இந்த பாரதி பள்ளியில் பணியாற்றணும்னா ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து செயல்படுத்த முடியும்னால ஸோ அதை காலத்துக்கு நாங்கள் வந்து வடிவத்திலே வந்துட்டு இருக்கோம். அண்ட் அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ நம்ம அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிராயிங் காம்படிஷன், கிட்டத்தட்ட டிராயிங் காம்படிஷனில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் டிராயிங் காம்படிஷன் அட்டன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட வந்து வின்னிங் ப்ரைஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ நம்ம அது நம்ம ஒரு பெரிய பெருமையை சேர்த்துருந்துச்சு. அது போல் நம்ம சிலம்பம் கராத்தே இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம ஆரம்பித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா சிலம்பம்ல நிறைய கப்ஸ் மெடல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நியர்லி ஒரு 10 பேர் அட்டன் பண்ணாங்க. அடுத்து ஸ்டேட் லெவல் போகிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 பேர் கிட்டத்தட்ட இந்த மேட்ச் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் கண்டிப்பாக அதை நம்ம முழுமையாக செயல்பட்டு நேஷனல் லெவல் நம்ம ஸ்கூல் போய் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து கேட்டுக்கிறேன். அதை நாங்கள் செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் நாங்கள் செய்வோங்கிறத தெரிவிக்கிறோம். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கூலில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம், ரெகுலராக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன புக்ஸ் இருக்கோ டெக்ஸ்ட் புக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அவங்க என்ன வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயம் தான் நம்ம வந்து டைரியில் இது வரைக்கும் ஒர்க் கொடுத்துட்டே இருந்திருப்போம். ஆனால் இந்த இயர்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா டைரிங்கிறது மேக்ஸிமம் நம்ம டைரி சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற போது பசங்க கிளம்புறப்ப என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அம்மா சைன் பண்ணிடுங்க அப்பா சைன் பண்ணிடுங்கன்னு சொல்லி இந்த சைன் மட்டும் வாங்கிட்டு வர ஒரு பொருளாக தான் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்லா கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ எந்த ஒரு மெசேஜ்னால நோட்டிஃபிகேஷனால நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த ஒரு ரீசன்னால உங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் டைரியே கிடையாது. ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் மானிட்டர் பண்ணணும். நாங்கள் இங்கே ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிருவோம், முடிச்சதை பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு கன்வே
பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் செகண்ட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் தேர்ட்லேருந்து கொடுத்துருக்கோம். தேர்ட்லேருந்து 6th வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா டைரி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும், அவங்க செல்ஃபாக எடுத்து படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்கோம், டைரி அதாவது வாட்ஸ்அப்லையும் நாங்கள் தெரிவிச்சுட்டு வரோம். ஸோ அது என்னன்னா முழுமையாக அது போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம். நீங்கள் கன்வே பண்ணுங்க. அண்ட் அனதர் ஒன், இப்போ நீங்கள் நிறைய பேர் டியூஷன்ஸ்லாம் படிப்பீங்க. அப்படி டியூஷன் படித்தாலும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபாலோ பண்ணி அவங்க ரன் பண்ணிட்டு வரட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நான் இன்னும் நிறைய விஷயம் வந்து எப்பயுமே இன்சிஸ்ட் பண்ணுறது ஒரே விஷயம் என்னென்னா, ஷெட்யூல் டயத்துக்கு வாங்க அப்படிங்கிறது. ஸ்கூலுக்கு நம்ம 9:20 சொல்கிறோம், ஒரு 9:15 மேக்ஸிமம் டைம் உங்களால் முடியல, ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னா ஒரு 9:15 எடுத்துங்க. இல்லை ஒரு 9:10 9:05 உள்ளே வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அவங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் டைம், தே நோ த வேல்யூ ஆஃப் டைம். அதாவது நேரங்கிறது அவங்களுக்கு கட்டாயம் தெரியணும். நேரத்தோட மதிப்பு அவங்க உணரணும்னா இந்த இடத்துல அவங்க காலையில் வர்ற ஒவ்வொரு நாளும் தான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ அந்த இடம் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மிக முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியணும். அதுக்கடுத்தது என்னன்னா, நமக்கு வந்து லீவ் போடுறது. இப்போ மேம் அவங்களுக்கு வாசிச்சிருப்பாங்க அந்த விதிமுறைகள் அப்படின்னா, அதில் வந்து நம்ம லீவ் 2 நாள் லீவ் போடுறாங்க, ஓகே திஸ் இஸ் அக்செப்டன்ஸ். ஆனால் 2 நாள்னாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பிஃபோராக அந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வந்து விடுற போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, ஒரு 4 நாள் 5 நாளுங்கிற போது கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவைப்படும் நமக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்ரூவல், அதாவது இவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு அப்ரூவல் வாங்குற போது அவங்க லேக் ஆஃப் அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் எங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் கேட்பாங்க. அதாவது டிஓ சிஓசி இவங்கெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ரீசன் மட்டும் இல்லை, இது ஒரு கட்டாய தேவை. அதனால் வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸை வந்து கண்டிப்பாக 4 to 5 days கொடுத்துருங்க. இது தேவையான விஷயத்துக்கு மட்டும் லீவ் போடுங்க. தேவையில்லாமல் ஒரு நாள் கூட விடுப்பு அவங்க எடுக்க வேண்டாம், ஒரு நாள் கூட அவங்க லீவ் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்களோட படிக்கிறதுல கண்டினியூட்டி மிஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு நாளும் அவங்க லீவ் எடுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் நான் ரெகுலராக சொல்கிற விஷயங்கள். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது நம்ம டெய்லி என்ன ஒர்க் இங்கே கொடுக்குறோம், அந்த டெய்லி ஒர்க்கை அவங்க வீட்டில் போய் செஞ்சுட்டாலே போதும். வேறு ஒன்றும் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணோம்ல. ஏன்னா நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க, நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் வெளியில் நிறைய போய் லேர்ன் பண்ணணும்னு விஷயம் இல்லை. ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்களோ, இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 8 hours 7 hours என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டெய்லி வீட்டில் போய் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இதுவே அவங்க ஒரு நல்ல ஒரு சக்ஸஸாக அவங்க ஆகிறதுக்கு ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ட்ரீம், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பாரதி பள்ளியில் படிக்கிற போது கண்டிப்பாக சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நான் வெளிப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். கைல்வழி MA/B.Ed அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். இந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் வருக என வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் தான். சார் சொன்ன மாதிரி டைம் கீப்பப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் பார்த்தா டோன்ட் ஆப்சென்ட், யாரும் ஆப்சென்ட் பண்ணாமல் ஸ்கூல் வந்துடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசனிங் யுவர் சில்ட்ரன். உங்கள் குழந்தைங்களே நீங்கள் கவனிங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம், ஏன் கஷ்டப்படுறோன்னா நாங்கள் என்னோட குழந்தைக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், நான் இருக்கிறதே என் குழந்தைக்காக தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம், இன்க்ளூடிங் மீ. அப்படிங்கும்போது நம்ம அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஆனால் அவங்களை வீட்டில் எவ்வளோ பேர் கவனிக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும். அதனால லிசனிங் யுவர் சில்ட்ரன், உங்களோட குழந்தைங்களை கவனிங்க. சின்ன குழந்தைலேருந்தே கவனிங்க. அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எந்த விஷயத்துக்காகவும் சாப்பிடல, எழுதல, படிக்கல அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு அன்பாக சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்டுப்பாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து இப்போ வந்து நம்மளோட ரிலேட்டிவோ அப்புறம் நெய்பரோ அவங்க வீட்டு குழந்தைங்களாம் இருக்காங்க. ஏதோ நம்ம வீட்டுக்கு வராங்க, ஏதோ ஒன்று கீழே கொட்டிடுறாங்க, இல்லை ஏதாவது உடைச்சிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்து வீட்டு குழந்தையாகவும் இல்லை ரிலேட்டிவ் வீட்டு குழந்தையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து ஃபோர்ஸாக பேசுவோமா, ஒரு ஹார்ஸாக பேசுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். பரவாயில்ல விட்டுருங்க, இது சின்ன குழந்தை தானே
அதை நாங்கள் தொடச்சிக்கிறோம், நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம், உடைச்சிட்டா பரவாயில்ல அப்படி தானே சொல்லுவோம் எல்லாருமே. நெய்பர் வீட்டு குழந்தைய இருந்தா, பட் நம்ம வீட்டு குழந்தைய இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம வீட்டு பசங்க பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஹார்ஸாக பேசுவோம். ஏன் இப்படி போட்டு உடைச்ச, ஏன் பண்ண, அப்படிதான் கண்டிப்பாக நம்ம கேட்போம். ஆனால் அதை இப்போ உள்ள குழந்தைங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சத்தமாக பேரை சொன்னாலே அவங்களால ஏற்றுக்க முடியல. நான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வர்றதுன்னா என் வீட்டிலேருந்து தான் வருவேன். என் பையன் நான் வளர்த்த விதம் வேற, இன்னைக்கு நான் என்னோட பேத்தியை வளர்க்குற விதம் வேற. நான் எல்லாத்துக்குமே என்னன்னா இந்த இப்போ உள்ள குழந்தைங்களோட நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் பையனை சும்மா ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டாலே அவ்வளோ பயப்படுவான். ஆனால் இப்போ எங்கள் பாப்பா என்ன தெரியுமா சொல்கிறா, அவங்க அம்மா அவளை ஆர்த்திகா அப்படின்னு வேகமாக கூப்பிட்டதுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா, ஏமா இப்படி வேகமாக கத்துறீங்க, உங்களை அது மாதிரி நான் வேகமாக கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்குள்ள குழந்தைங்க அப்படி இருக்காங்க. உண்மைதானமா அது? யாராலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்கள வேகமா பேசவோ கோவப்படவோ நம்மளால கண்டிப்பா முடியல. ஏன்னா அவங்களால அதை சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியல. நம்மலாம் பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்க, நீங்க வளர்ந்த விதம் வேற, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களோட மனநிலையே வேற. அவங்க அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க. அன்பா சொல்லி பாருங்க, நிச்சயமா கேட்பாங்க. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவள் எழுதணும்னா நாங்களும் எழுதணும். போர்டில் போய் எழுத போகும்போது சார் கூட நேற்று உட்காந்து எழுதுனாங்க, இன்னைக்கு மார்னிங் உட்காந்து எழுதுறாங்க. அவள் சொல்கிறா, கம்ப்யூட்டரில் உள்ள பார்ட்ஸ் ஆஃப் பாடி எழுதும்போது தாத்தா நீங்கள் எழுதுனாதான் நானும் எழுதுவேன்னு சொல்கிறான். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் நினைக்கலாம் நான் அவங்க வீட்டில் உள்ள குழந்தைய பற்றி பேசுகிறாங்கன்னு. ஏன்னா அவங்களும் இங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைங்க நீங்கள் அவங்க கூட உட்காருங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம அம்மா நம்ம கூட உட்காரணும், நம்ம அப்பா நம்ம கூட உட்காரணும். எங்களை ஸ்டோரிலாம் சொல்கிறா. நாங்கள் எல்லாம் சொல்கிறோம். அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா இந்த ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. என் பையன் என்ன பண்ணுறப்ப மொபைல் எடுத்து வீடியோவாக அந்த லெசன் வருது, அதை காமிக்கும் போது அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறா, வீடியோவில் வேண்டாம், நீங்கள் கதை சொல்லுங்கள், நீங்கள் கதை சொல்லுங்கள், நீங்கள் படித்து சொல்லுங்கள், நாங்கள் படித்து தான் அதை சொல்லணும். அதே மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்போ டீச்சர் என்ன பண்ணுறாங்களோ அதை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. குழந்தைங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லவே இல்லை. அவங்க கிட்ட அன்பா சொல்லி பாருங்க, நிச்சயமா அவங்க கேட்பாங்க. அவங்க கூட அவங்களோட போக்குக்கே நம்ம போனாதான் நம்மளால அவங்களை எதுவுமே செய்ய வைக்க முடியும். நீங்க அதட்டியோ அடிச்சோ கண்டிப்பா அதுக்கு வர வாய்ப்பு இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் பெத்தி மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதனால இதை சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டடி டைம், அதாவது ஒரு டெய்லி கிளாஸ் வந்துட்டாங்கன்னா ஸ்டடி டைம் நீங்கள் உருவாக்கி கொடுங்க. இந்த டைமில் படிங்க. நீங்களாம் படிக்கும் போது டைம் டேபிள் போட்டு தானே படிச்சிருப்பீங்க. டைம் டேபிள் போட்டு படித்தோமா இல்லையா? அதை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுங்க. அப்பா இன்னைக்கு இந்த டைம் படி, இந்த டைத்தில் இந்த சப்ஜெக்ட் படி அப்படிங்கிறத கிரியேட் ஏ ஸ்டடி பிளான் போட்டு கொடுங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நினைக்கிற நாங்கள் டியூஷன் அனுப்பிடுறோமேன்னு சொல்கிறீங்க. டியூஷன் போயிட்டு வர எத்தனை குழந்தைங்க எங்களுக்கு இங்கே நல்லா பண்ணுறாங்க பண்ணலைங்கிறது இந்த டெஸ்ட் வைக்கும் போது எனக்கு தெரியுது. டியூஷன் அனுப்பிடுறீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காங்களாங்கிறத டெஸ்ட்டில் தான் பார்க்க முடியும். இன்னொன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எக்ஸாம் முடிஞ்சவங்களுக்கு பேரண்ட்ஸ் வர சொல்கிறோம், கவுன்சிலிங் வைக்கிறோம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க, ரீடெஸ்ட் வைக்கிறீங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கி பார்த்துட்டு இது ஏன் எழுதலை, இதை ஏன் விட்டுருக்க, இதில் ஆஃப் விட்டுருக்க, இதில் தி விட்டுருக்க, இதில் அன்ட்டு வருமா, இதில் என்ன மேம் வரும், இதில் ஏன் மேம் ஆஃப் மார்க் குறைச்சிங்க கேட்குறீங்க. ஆனால் அதை எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து இந்த கொஸ்டின் படிச்சுட்டியாப்பா, இதை எடுத்துட்டு எழுதி காமிக்கிறியா அப்படின்னு செய்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம நாளைக்கு டெஸ்ட் எழுத போனோம்னா நம்ம அம்மா கேட்பாங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இதில் ஏன் மார்க் வரணும்னு கேட்குறத விட முதல் நாளே கேளுங்களேன். எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து பாருங்க, அவன் எழுதிருக்கானா, அனுப்புறீங்க இல்லை, அவன் என்ன எழுதுன காமி அப்படின்னு நீங்கள் பாருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, குழந்தைங்களை படிக்கிறதுக்காக மட்டும்தான் நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, கவனிக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறீங்க. இதை தாண்டி சில பேரண்ட்ஸு சில குழந்தைங்க அந்த மாதிரி வர்றாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் மொபைல் பார்க்குறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைல் பார்க்கும்போதே நீங்கள் அவங்க கேட்டாங்கன்னா மொபைலை கொடுங்க, நெட்டை ஆஃப் பண்ணிட்டு கொடுங்க. ஆன்லைனில் கொடுக்காதீங்க, ஆஃப்லைன்லேயே கொடுங்க. அதையும் கண்டுபிடிச்சி ஆன்லைனில் வந்து அவங்களுக்கு வந்து ஆன் பண்ண தெரிகிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க. எங்கள் பேத்தியில் நான் சொல்லிடுவேன், ஆஃப்லைனில் கொடுத்துருவேன். நீங்கள் என்னமோ பண்ணிட்டீங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும்பா, சுற்றுதும்பா, அவள் பார்த்த வீடியோஸ் அதில் வராது, நான் நெட்டை ஆஃப் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் என்னமோ பண்ணிட்டீங்க, சுற்றுதுன்னு அவளுக்கு அது ஆஃப் பண்ணுன்னு தெரியல. ஒருவேளை தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா நாங்கள் கால் பண்ணிடுவோம், சாருக்கு கால் வருது, தாத்தா ஃபோன் எடுத்து பார்ப்பா. நாங்களாம் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம், தாத்தா ஃபோனில் இன்னும் பேட்டர்ன் இல்லை. ஸோ அவள் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணுவோம். நாங்கள் கால் பண்ணோம்னா ஏதோ கால் வந்திருக்கு அப்படின்னு செல்லை கொண்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒரு ட்ரிக்காக பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோதான். அதுக்கப்புறம் குழந்தைங்களை சீக்கிரமாக படுக்க வைங்க. யார் வீட்டு ரைஸ் சீக்கிரமாக தூங்கினாங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க. ரொம்ப லேட்டாக டிவி பார்த்துட்டோ செல் பார்த்துட்டாங்கன்னா மார்னிங் எழுந்திருக்க கண்டிப்பாக லேட்டு தான் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பெக்டாக வாங்க போங்கன்னு பேசுங்க. சின்ன குழந்தைங்களாதானே நீங்கள் வாடா படவா அப்படின்னு சொல்லாமல் சின்ன குழந்தைங்களே வாங்க போங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா நிச்சயமாக அவங்களும் உங்களை அதே மாதிரியே பேசுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 3 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆவரேஜ் இருக்காங்க, பிலோ ஆவரேஜ் இருக்காங்க. எல்லாருமே பிரைட்டாக இருக்க முடியாது. நம்ம அதனால வந்து ஐயோ நீ வந்து 100க்கு 100 மார்க் வாங்குறேன்னு கவலைப்படாதீங்க. யாருமே கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பிலோ ஆவரேஜ் அவங்களுக்கு இன்னும் ஒரு தனித்திறமை இருக்கும். அது என்ன திறமைங்கிறத நம்மளும் கண்டுபிடிக்கலாம், ஸ்கூல்லையும் பார்க்கலாம். நீங்களும் அவங்கள வாட்ச் பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில் இருப்பாங்க, அவங்கள ஆர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராயிங் பண்ணுவாங்க, கலரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்க திறமையாக இருப்பாங்க. அந்த திறமையில் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. மெக்கானிக் லெவலில் வரலாம். படித்து தான் அவங்களால சப்போஸ் முடியல அப்படிங்கும் போது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில்லை. சில பசங்களுக்கு வந்து ரீடிங் வராது, ரைட்டிங் வராது, மேத்ஸ் நல்லா போடுவாங்க. சில பேர் மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க, இதில் வராது இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்ச நாள் அவங்களை விட்டு பிடிச்சி எதில் தான் அவங்கள திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக லாங் டைமில் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக ஷைன் ஆவாங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களை கவனிக்கணும். நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக குழந்தைங்க நம்மளோட குழந்தைங்களை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். இவன் இப்படி இருக்கான்னு எங்களால் ஒரு கிளாஸில் 30 பேர் இருந்தாலும் 30 பேர் இப்படிங்கிறது எங்களால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க. அவங்கள நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ச் பண்ணுறீங்களோ அவங்க அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிரைட்டாக வருவாங்க. நமக்கு அதை விட என்ன வேலை இருக்குது? எல்லாருக்கும் வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்குமே வேலைகள் இருக்க செய்வோம். அதோட நம்ம குழந்தைகள் தான் நம்மளோட எதிர்காலமே. அவங்க தான் அந்த எதிர்காலத்தை நம்ம வந்து இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பிடிக்க முடியாது. ஸோ எல்கேஜிலேருந்தே நீங்கள் கவனிக்கிறது மட்டும்தான். ஆகா நம்ம அம்மா அப்பா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணாலும் கவனிப்பாங்க, நம்மளை வந்து நிச்சயமாக கேட்பாங்கன்ற பயம் உங்கள்கிட்ட பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கணும். நம்ம பெற்றோர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பயம் இருக்கணும். நமக்கு தானே பிள்ளைங்க பயப்படணும். நம்ம பேச்சை ஃபஸ்ட்டு கேட்கணும். அப்புறம் தான் அடுத்தவங்கெல்லாம். நம்ம தான் ஃபஸ்ட்டு எல்லாமே. நீங்கள் தான் செகண்ட் ஸ்டாஃப். நீங்கள் தான். நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து செகண்ட் மதராக இருக்கணும், நீங்கள் செகண்ட் டீச்சராக இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தைகளுமே நல்ல குழந்தைகளால் உருவாக்க முடியும். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்க தயாராக இருக்கோம், உழைக்கவும் தயாராக இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாணவர்களாக, நல்ல குழந்தைகளாக, நல்ல மனிதர்களாக உருவாக்க முடியும். நன்றி. செங்குந்தூர் அந்த மடத்தில் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இருக்க நீங்கள் டெவலப்மெண்ட்டில் எப்படி வந்துட்டீங்கிற விவரங்களை கூட தான் எடுத்து சொன்னாங்க. பெரும்பாலும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஒத்துழைப்பு தான். பேரண்ட்ஸ் நினைத்தீங்கன்னா உங்களுடைய தரப்பில் நீங்கள் என்ன ரிக்வயர்மெண்ட் பண்ணீங்களோ அதை நாங்கள் விரிவுபடுத்தி இந்த பள்ளியை மேலும் மேலும் கொண்டு போகிறாங்க. இப்போ பாரதி மகளிர் பள்ளியை நீங்கள் எடுத்துட்டு பாரதி உயர்நிலை பள்ளியாக்கப்பட்டதற்கு முக்கியமாக காரணம் நீங்கள் பேரண்ட்ஸ் தான் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள்லாம் இதை நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு டெவலப்மெண்ட்டில் கொண்டு சேர்க்க முடியாது. அதே போல் இந்த அனைத்து விதமான பயிற்சிகளும் தரப்பட்டு அவங்க சொன்னாங்க, நோட்டிலே சொன்னாங்க. பரதநாட்டியம், சிலம்பு, கராத்தா,
இங்கே டீச்சர்ஸ் யாரும் உள்ள சாதாரண டீச்சர்ஸும் கிடையாது. இங்கே உள்ள டீச்சர்ஸும் பூரா பிஏ, பிஎட், எம்ஏ, பிஎட் அது மாதிரி எம்பிஏ முடிஞ்ச டீச்சர்ஸுங்க தான் வச்சு இங்கே பணிபுரிகிறாங்க. இந்த டீச்சர்ஸுங்களும் ஏன்னா டெய்லி இந்த தடவை இருக்கிறதுனால நான் எல்லாம் வாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே டீச்சர்ஸுங்க வந்து தன்னுடைய குழந்தை போல அவங்கள பாவித்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி இங்கே உள்ள 2 ஆயாக்கமாக இருக்காங்க. அவங்களும் எஸ்பெஷலி இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி ஸ்டூடெண்ட்டுகளை மிக கவனமாக கவனித்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கேன். அதனால் உங்கள் தரப்புல அது மாதிரியான பாயிண்ட்ஸ் வருமா என்னமோ நினைச்சேன். உண்மையிலேயே வரல அது மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம். உண்மையிலேயே தன்னுடைய குழந்தைகள் போல தான் இங்கே உள்ள பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் மக்கள் மிக அருமையாக கவனித்துக் கொள்கிறார்கள். அதுக்கு எடுத்தது என்னென்னா, நம்ம ஸ்கூல் விட்டு வந்து பிள்ளைங்க வந்தாலும் செல்ல தான் நோண்டுறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நீங்களும் என்ன பழக்கப்படுத்துறீங்க? இப்போ ப்ரீகேஜி, யூகேஜியில் வந்து சாப்பிட மாட்டேங்க சொல்லியாச்சுன்னா செல்லில் பழத்தை காமிப்பீங்க. நம்ம அதுக்கு வந்து தாய்மார்கள் சொல்லுவாங்க, நிலா ஓடிவா, நிலாமல் ஓடிவா, நிலாவை காமிச்சு நம்ம சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ காலகட்டையில் செல்லில் வந்துருச்சு. இப்போ செல்லில் பழத்தை காமிச்சா தான் அது ஒரு சாப்பாடு வாங்கிக்கிறேங்குது. அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் திருத்திக்கணும். ஏன்னா செல்லுனால வந்து உங்கள் பிரெயின்லாம் பாதிக்கணும்னு சொல்கிறாங்க. செல்லு நல்லதுதான், விஞ்ஞானபூர்வமாக நம்ம செல்லை வந்து யாரும் மறுக்க முடியாது. அதில் பலவிதமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பிள்ளைங்களை பொறுத்தவரை ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்னென்னா இந்த பொம்மை படங்களை வச்சு பார்த்தா தான் அது கொஞ்சம் ஃப்ரீயாகுது. இன்னும் வந்தோடனே நீங்கள் உடனே சாப்பிடு போ அப்படி ஹோம்ஒர்க்கு பண்ணால் ஒர்க் கொடுக்காதீங்க. பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்து விட்டு வந்த பிறகு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் படுத்து தூங்குறி அம்மா கொஞ்சம் நேரம் தூங்குமா அப்படின்னு சொல்லி அப்போ தான் பிரெயின் வளர்ச்சிக்கான அதுங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக தான் பிரெயின் வளர்ச்சி ஆகும். எஸ்பெஷலி ப்ரீகேஜி, எல்கேஜி சொல்கிற பாக்கி 6, 7, 8 அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்து நம்ம போகலாம். எஸ்பெஷலி ப்ரீகேஜியில் வர குழந்தைகளை நீங்கள் பேரண்ட்ஸு தான் ரொம்ப லுக்காப்ல பண்ணி அனுப்பணும். அதுபோல் நீங்கள் நிறையா சொன்னாங்க, விலை உயர்ந்த நாணயங்களை போட்டு பள்ளிக்கு அனுப்பாதீங்க. அதனால் ஏன்னாக்கா பல விரோதங்கள் ஏற்படும். அந்த உள்ள தோலை தூக்கிடுச்சு, இல்லை துவானி தூக்கிடுச்சு, காணாம போயிடுச்சு, கொடிச்சா காணும் அப்படிங்கிறதுலாம் கம்ப்ளைண்ட் வரும். பிறந்த நாளா வீட்டிலே நீங்கள் கொண்டாடுங்க, நகையெல்லாம் அப்போ போடுங்க. ஒன்றே கூட ஸ்கூலுக்கு வேணால் பாரதி ஸ்கூலின் சார்பாக புரட்சிகரமான வார்த்தைகளை உரித்தாக்கி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக பள்ளியின் காலாளர் தோழர் முருகு கோவிந்த் அவர்கள் நன்றி உரை கூறுவார். தலைவர் அவர்கள், பள்ளியினுடைய முதல்வர், நிர்வாக அலுவலர் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளியினுடைய பணியாளர்கள், பெற்றோர்கள், பெற்றோர்களுடைய உறவினர்கள் அவர்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் பள்ளியின் சார்பிலும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட பள்ளியிலே வந்து பெற்றோர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் 6 முறை நிகழ்ச்சி நடத்துகிறோம். கூட்டம் என்பது ஒரு முறை, ஒவ்வொரு முறையும் கூட்டம் போட்டால் சரியாக இருக்காது. அதே நேரத்தில் ஒவ்வொரு தேர்வுக்குமே பெற்றோர்களை வர சொல்றோம். இடைத்தேர்வு, பருவத் தேர்வு அப்படின்னு 3 தேர்வு, கிட்டத்தட்ட மொத்தம் 6 தேர்வு நடக்குது. 6 தேர்வு முடிந்ததற்கு பின்னாலும் ஒவ்வொரு முறையும் பெற்றோர்களை அழைக்கின்றோம். பெரும்பாலான பெற்றோர்கள் வருகை தருகிறார்கள், ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் வர முடியாத காரணத்தினால் தாமதமாக வருகிறார்கள். ஆனால் நாங்கள் வர சொல்ற நேரத்தில் நீங்கள் வந்தாதான் ஆசிரியர்கள் அதுக்காகவே நாங்கள் ஸ்கூலை லீவ் விட்டுட்டு நீங்கள் அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்கிறான், என்ன பண்ணணும், என்ன ஏது, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் ஆசிரியர்கள் எதனால் அவங்க மாணவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்றது அவங்க பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த 6 நாட்கள் கிட்டத்தட்ட ஒதுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு நாள் சேர்த்து மொத்தம் 7 நாள். ஆசிரியர் கூட்டம், பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் ஒரு முறை மட்டும் தான் கூட்டப்படுது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம். கிட்டத்தட்ட 6 முறை கூட்டுகிறோம். 6 1 7 வரை கூட்டுகிறோம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அப்பப்போ நீங்கள் பதிவு பண்ணலாம். இங்கே வந்து சொல்ல
தயக்கமாக உள்ளவர்கள் ஆசிரியர்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களை விட்டு வைப்பதே இல்லை. பள்ளிக்கூடம் வந்து 4:40 4:30 வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கிறோம், ஆசிரியர் இருக்கிறாங்க. அதை தாண்டி 10 நிமிஷம் கிட்டத்தட்ட 4:40 வரைக்கும் ஆசிரியர் இருக்கிறாங்க. 3:40க்கு வகுப்பு முடிஞ்சிருது. ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆசிரியர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டால் சரியான நேரமாக இருக்கும். இதை விட்டுட்டு ஒரு சில ஆசிரியர்கள் 8 மணிக்கு போன் அடிக்கிறது, 7 மணிக்கு போன் அடிக்கிறது. ஆசிரியர்கள் வீட்டுக்கு போனால் அவங்க குடும்பஸ்தர்கள் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு என்ன குழந்தைகள் மற்ற பொறுப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் போய் என்னோட குழந்தை அதை பண்ண இதை பண்ண, தயவுசெய்து அது மாதிரியெல்லாம் யாரும் சிரமத்தை கொடுக்காதீங்க. ஒரு சில பெற்றோர்கள் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மாதிரி நிகழ்வு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் 3:40க்கு பிறகு 4:40 வரை ஆசிரியர்கள் இதற்காக தான் இருக்கிறாங்க. பெற்றோர்களிலிருந்து தகவல் வந்தால் தகவல் தருவதற்கும், அடுத்தது யாரெல்லாம் குழந்தைகள்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அந்தந்த வகுப்பில் ஒரு சில குழந்தைகளை 1 மணி நேரம் தனியாக அவர்களுக்கு பாடம் கற்பிக்கவும் தான் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களை தொடர்பு கொள்ளலாம், அந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி வகுப்பு நடக்கிற பொழுது மாடியிலே சில பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் போகிறாங்க. அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஆசிரியர்கள் முனைப்போடு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 30 பேர் 35 பேருக்கு அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த வகுப்புக்குள்ளே போனீங்கன்னா குழந்தைகளுடைய கான்சன்ட்ரேஷன் அது வந்து டைவர்ட் ஆகும். ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வருது நேரம். அதே நேரத்தில் அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா திரும்ப வந்து ஆசிரியர் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை விட்டுட்டு அடுத்தது சொல்கிற மாதிரி வரும். இல்லை குழந்தைகளுக்கு தொடர்ந்து அவங்க செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தது அந்த நேரம் பறிபோய்விடும். அது பறிபோவதற்கும் பெற்றோர்கள் காரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வெளியிலேயே பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இல்லைன்னா நானே வெளியில் நிற்கிறேன், என்ன வேணுமோ என்னட்டையும் சொல்லலாம். அவசியம் பார்க்க வேண்டுமானால் நிச்சயமாக அதுக்குரிய நேரம் 3:40லேருந்து 4:40 அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பெற்றோர்கள். ஏன்னா அடுத்தது இங்கே பேரண்ட்ஸ் பேசுகிற பொழுது அருமையாக பேசினாங்க, அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. ஆசிரியர் வந்து குறிப்பாக சொல்கின்ற பொழுது அவங்க குழந்தைகளுக்கு 2ஆம் வகுப்பு படிக்கிறான், டைரி கொடுத்தா நல்லாயிருக்கும், அதை கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், மாரல் சயின்ஸ் அதை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி சொல்கிற கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களுக்கு டைரி கொடுக்கலாமா என்பதை ஆசிரியர்கள் கடந்து முடிவு பண்ணி அதுக்கு பின்னாலே இது மாதிரி பெற்றோர்கள் யாராவது இருந்தால் எங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்ப்பதற்கு ஏதுவாக இருந்தாங்கன்னா ஆசிரியர்களிடம் தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எப்படி வழிமுறைப்படுத்த வேண்டுமோ அப்படி செய்கிறோம். வாட்ஸ்அப்பில் எல்லாருமே தகவல் பார்த்து எல்லாருமே கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஒரு சில பெற்றோர்கள் எங்களால் தவிர்க்க முடியவில்லை. ஏன்னா அவங்க டீச்சராக இருக்கிறாங்க, பார்த்துட்டு வர்றதுக்கு 6 மணி ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தைகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது முன்னாடி இருந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை வகுப்பாசிரியர்கள் கண்டிப்பாக தெரியுங்கள். அதுக்குரிய முறையை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். மாரல் சயின்ஸ் நாங்கள் ஏற்கனவே 5 சப்ஜெக்ட் இருக்குது. தமிழ் ஒவ்வொரு படமும் இருக்கு, அதோட ஜிகே, கம்ப்யூட்டர், ஹிந்தி இது இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வகுப்படையும் ஆசிரியர்கள் நல்ல கதைகளை சொல்லிட்டு இருக்கிறோம். குழந்தைகளை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக கண்டிப்பாக மாறல் இல்லாமலே இருக்கக்கூடாது. டைம் டேபிள் இருக்கோ இல்லையா, நீங்கள் ஸ்கூலில் வந்து மாறல் கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு வாரமும் அந்த குழந்தைகளுக்கு அந்த கதைகளை சொல்லுவாங்க. ஏன்னா அது பாட புத்தகமாக போட்டால் அது தனியாக எடுத்து அதுவே நடத்துவதற்கு இவ்வளோ பாடங்கள் இருக்கின்ற பொழுது தனியாக அதுக்கு ஒரு பீரியட் எடுக்கிறதுக்கு போதுமான நேரம் இருக்காதனால அந்த மாரல் சயின்ஸ் புத்தகத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். எனவே கதைகளை வந்து நல்ல நீதிப்பதற்கு
இனி வருங்காலங்களில் இன்னும் ஆசிரியர்கள் குழந்தைகள் நெறிப்படுத்துவதற்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களை வந்து குணசேகரன் என்னுடைய மாணவன், அவனுடைய துணைவியாரும் என்னுடைய மனைவி தான். அவங்களுடைய குழந்தைங்க படிக்கிறாங்க. அவர் சொல்கிற பொழுது பிடி வந்து இன்னொரு பீரியடை வைத்தால் தேவைன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். கண்டிப்பாக உடற்கல்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து சில பெற்றோர்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்தால் குழந்தைங்க செல்ல தான் பார்க்குது, மற்ற விளையாடுவதற்கான அமைப்பே இல்லை. அப்படிங்கிற பொழுது நம்ம விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து இதுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கே அழைச்சிட்டு போய் விளையாட விடணும். இப்போ குணசேகரன் சொன்ன மாதிரி பெற்றோருக்கு சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்னொரு வகுப்பு எப்படி கொடுக்கலாம் என்பதை நாங்கள் ஆலோசனை செய்து அதற்கான நேரத்தையும் ஒதுக்க பார்க்கிறோம். அடுத்தது ஆசிரியர் சொல்ற பேர் போனிக்ஸில் கொஞ்சம் கற்றுத்தாருங்கள் என்று அந்த பெற்றோர் கருத்தை சொன்னாங்க. கண்டிப்பாக போனிக்ஸ் வகுப்புகளையும் இடையிடையே அந்த பாடத்தோடையே ஆசிரியர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மேலும் அதுக்குள்ள எங்கள் ஆசிரியர்கள் கவனத்தை செலுத்துவார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நிஜத்தினுடைய பெற்றோர் வகுப்பு வாரியாக சொன்னாங்க. எல்கேஜிலேருந்து எடுத்துக்கிட்டு எனக்கு கூட ஞாபகத்துக்கு கம்மியாக இருக்கு. ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் என்னுடைய குழந்தை எப்படி இருந்தால், எப்படி நாங்கள் ஆசிரியர்களை அணுகிற போது ஒவ்வொரு ஆசிரியரும் எப்படி எங்கள் இடத்துல நடந்து கொண்டார், இந்தந்த வகுப்பில் இப்படி இருந்தாங்கன்னா அழகாக சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குழந்தையை பற்றி நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் நிச்சயமாக அந்த குழந்தை வளர்ச்சிக்கு நம்ம நல்ல உறுதுணையாக இருக்க முடியும். பெற்றோரும் ஆசிரியரும் கலந்து செயல்பட்டால்தான் நிச்சயமாக குழந்தைகள் தெளிவாக உள்ளார்கள், தெளிவாக இருப்பார்கள். இப்போ எவ்வளோ பேர் வந்து நம் பள்ளியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள், நல்ல நிலையில் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை கூட பாய்ஸ் ஸ்கூல்லையும் சரி கேர்ள்ஸ் ஸ்கூல்லையும் சரி முதல் மதிப்பெண் எடுத்த குழந்தைகள் வந்து நம்ம பள்ளியை சேர்ந்தவர்கள் தான். கலக்குடியை சேர்ந்த ஒரு பொண்ணு, அடுத்தது இன்னொரு பையன், அடுத்தது செங்கந்தர் முதலியார் தெருவை சேர்ந்த பையன் ஒருவன் பாய்ஸ் ஸ்கூலில் வாங்கியிருக்கிறான். அவங்கெல்லாம் பெற்றோர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் நம்ம குழந்தைகளும் கண்டிப்பாக எடுக்க முடியும். நீங்கள் எதை குறைபட்டுக் கொள்ளணும்னா கண்டிப்பாக எல்லா குழந்தையும் எடுக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்றும் இல்லை, ஒரு செடியை வளர்க்கணும்னா நம்ம செடியை போய் ஒவ்வொரு நாளும் பார்த்து அதுக்கு என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுனே தினமும் போய் பார்ப்போம். அந்த செடி உங்களை பார்க்கும், அந்த செடி உங்களை பார்க்கும். நீங்கள் அந்த உள்ள நுழையிற பொழுதே அந்த செடி சந்தோஷப்படும். ஏன் சந்தோஷப்படுது? நீங்க வந்து அதை கவனிக்க வர்றீங்க, அதுக்கு தண்ணி கொடுக்க வர்றீங்க. அப்படிங்க மாடு வளர்த்தோம்னா மாடு கறக்க போறதுக்கு உள்ள நுழைஞ்சவன வெளியெல்லாம் போயிட்டு மாடு கறக்க போறான்னா அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், மாடு என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்குது. அந்த மாடு கத்த ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையானது கேட்கறப்ப பொழுது உங்க யார் அதை பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களோ அதுக்கிட்ட போனீங்கன்னா அது சத்தம் போடும். நாய்க்குட்டி வந்து நம்ம ஒரு பிஸ்கட் போட்டால் கூட நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், வாழை. நம்ம ஒவ்வொருத்தையும் நம்ம உணவுகளை பகிர்ந்து போகிறோம், செய்யணும். இதுவெல்லாம் நம்ம பார்க்குற பொழுது நம்ம குழந்தையை நம்ம இப்படி பார்க்க வேண்டும், இவற்றையெல்லாம் விட மேலே பார்க்கணும். அதுதான் ஆசிரியர் சொன்னாங்க. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.